Creta 2024 facelift தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இது அங்கே நிற்கிது. வாங்க. Creta மேலே பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது மேலே ஒரு க்ரௌன் ஒன்று இருக்குது. அதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதோட டிசைனை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணாமல் சேஃப்டியில் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. LVDA இருக்குது, ADAS Level 2 இருக்குது. வண்டி ஃபுல்லாக வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மோனோகாக் வந்து ப்ராப்பராக கிராஷ் சப்போர்ட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த காரை வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த Hyundai டி நகருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க தான் நம்ம இன்னைக்கு இந்த காரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு Hyundaiல என்ன கார் நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே தரேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பம்பர் டு பம்பர் என்னென்ன இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கனெக்டட் LEDs வருது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேர்னாவில் பார்த்துருப்பீங்க. டைனமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கமிங் டைப்பில் தான் எரியுது. பட் இதை வந்து பார்க்கிங்கில் போடும்போது விட்டு நார்மலாக எரியிற மாதிரி எரியும். இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் வந்து போடும்போது கார் டிரைவிங்கில் இருக்கும்போது இட்ஸ் லைக் அண்ட் வெல்கமிங் டைப்பு. இந்த கிரில்லை வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஒரு 2Dயில் வந்துட்டு Hyundaiயோட லோகோ இங்கே வந்து பேட்ஜிங்கில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துட்றாங்க. ரேடார் உங்களுக்கு இந்த இடத்துல வருது. மெயினாக அந்த Level 2 ADASக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த LVDAக்கு வந்துட்டு இந்த ரேடாரும் இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்கிட் பிளேட்டு, இந்த கிரில்லு, இந்த லோகோ, இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கோட இந்த மொத்த செட்டு வந்து பயங்கரமாக பிளெண்டடாக செட்டாக இருக்குது. ஃபேஸ் லிஃப்ட்னா இப்படி தான் இருக்கணும். பத்தாவதுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய கேரக்டர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டிங்காக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் ரகடாக இருக்குன்னே சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸ் பார்ப்போம். ஹை பீம் லோ பீம் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. கீழே இருக்கிறது ஹை பீமு, மேலே இருக்கிறது வந்துட்டு லோ பீமு. இது வந்து ஃபேக் வென்டிலேட்டட் கிடையாது. இது வந்து ரியலி ஒர்க்கிங் வென்டிலேட்டட். இது வழியாக ஏர் பாஸ் ஆகிறதுக்கான வழி இருக்குது. ஓகே, 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 116 bhp, 253 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. இது வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின். நாட் ஒன்லி இதில் வந்து டர்போ பெட்ரோல் மட்டும் கிடையாது, இதில் வந்து டீசலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. 1.5ல வந்து உங்களுக்கு பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது. இந்த காரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல், ஆட்டோமேட்டிக், இது 2 வேரியண்ட்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். ஐ ரெஸ்பெக்ட் சீரியஸ்லி. ஏன்னா மேனுவல் வந்து அப்படியே அடிச்சு காலி பண்ணிடணும், டீசல் அப்படியே அடிச்சு காலி பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தில் Hyundai வந்து ஒரு நல்ல பண்ணியிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு மேனுவலும் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்கும். இதுலேயே டீசலும் பெட்ரோல் வேரியண்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரோட சைட் வியூ நம்ம பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணாமல் இது Creta அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த பழைய ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டோம் அப்படின்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால Hyundai வந்து அந்த பழைய Cretaவோட ஸ்டைல் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 17 இன்ச்க்கான டைமண்ட் கட் அலாய் வந்துருக்கு. ஆல் வீல் டிஸ்க்கு, எல்லா வீல்லையுமே உங்களுக்கு வந்து டிஸ்க்கு கொடுத்துட்றாங்க. இது DCT கொடுத்துருக்காங்க. இது வந்து DCT அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லிப்பர் கிளச் மாதிரி, ஒரு குவிக் கிளச் மாதிரி. இந்த டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து ஆட்டோ கியர் இருக்கிறதுனால இந்த DCT நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மூத் டிரான்ஸ்மிஷனாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மிரர் கிட்ட உங்களுக்கு கேமரா இருக்குது பாருங்கள். பிகாஸ் கார் ஃபுல்லாக வந்து 360 டிகிரி கேமரா இருக்குது. டோர் ஹேண்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கீலெஸ் என்ட்ரி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. வேணா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்டீரியர் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன், இப்போ கிடையாது. காரோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ரூஃப் ரைல்ஸோடு அப்படியே கனெக்ட் ஆகி இங்கே உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது. அதோட தாண்டி உங்களுக்கு இந்த பின்னாடி இந்த கனெக்டட் LEDs வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக LED. இதுக்கு முன்னாடி வந்த நிறைய கார்ஸில் இப்போ Hyundaiல ரீசெண்டாக வரக்கூடிய அந்த ஃபியூச்சரிஸ்டிக் லுக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக LEDயில் வச்சுருக்காங்க. கார் வந்து 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின், பெட்ரோல் பவர்டு டர்போ இன்ஜின். இட்ஸ் நாட் ஒன்லி பெட்ரோல், உங்களுக்கு டீசல்லையும் அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்கிட் பிளேட்டு, இந்த இடத்துல ரிஃப்ளெக்டரு, 4 ரிவர்ஸ் பார்க்கிங் உங்களுக்கு வருது காரில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து LED கிடையாது, இது வந்து நார்மல் ஹாலோஜன் பல்பு தான். Hyundai லோகோ வந்து வெளியில் இருக்காது, உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை நம்மளால் ரீச் பண்ண முடியாது. அங்கே இருந்தப்போ ஒரு 2Dயில் இருந்தது, பட் ஆனால் இங்கே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வி கான்ட் ரீச் இட். ஸோ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு 400 லிட்டர் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வருது. பயங்கரமான பூட் ஸ்பேஸு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போஷோட சப் ஹூஃபர் அங்கே அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். காரில் மொத்தம் உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல்ஸ் வருது. ஸ்பேர் வீல்ஸ் வந்து உங்களுக்கு அலாய் கிடையாது, அதுக்கேற்ற டூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த சைலன்சர் வந்து எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல, இந்த எக்ஸாஸ்ட் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடனாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அழகாக இங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. இப்போ வர காரில், முக்கால்வாசி காரில், எல்லா கார்லையுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹிடன் எக்ஸாஸ்ட் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ பேக் சைட் பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் சைட் பார்த்துட்டோம், சைட் வியூ பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச இன்டீரியர். வாங்க. ஓகே, டோர் வந்து நல்லா 90 டிகிரி வைடு ஓப்பன் ஆகுது. ஈஸியாக உள்ளே ஏறி உட்காந்துட்டோம். ஓகே, ஒரு நல்ல சீட்டிங் பொசிஷன் கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிளுக்கான தை சப்போர்ட்டுக்கு அட்ஜஸ்டபிள்,
பின்னாடி வந்து உங்களுக்கான அட்ஜஸ்டபிளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 to 3 வேஸ் உங்களால் இது வந்து மாற்றிக்க முடியும். டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கான எல்லா கண்ட்ரோல், விண்டோஸ் அண்ட் மிரர் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். போஸோட 8 ஸ்பீக்கர் காரில் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வரும். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் வருது. மேக்னெட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. இந்த மேக்னெட்டில் ஏதாவது நீங்கள் சின்னதாக ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்து ADASோட கண்ட்ரோல் வந்துடுது. லெஃப்ட் சைடில் வந்து மியூசிக் சிஸ்டம், ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேசுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஓகே, ப்ரிட்டி சவுண்டான ஒரு காரம் தான். இங்கே வந்து காரோட ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, பார்க்கிங்கு, லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி இங்கே ஒரு குட்டி செட் ஆஃப் இருக்குது. இது வந்து நம்ம நினச்சோம் இது வந்து நான் ஏதோ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்ன்னு, பட் ஃபியூஸ் பாக்ஸோட கண்ட்ரோல் இந்த இடம். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், கிளஸ்டர் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது பாதியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பெஷலாக ஆட் ஆன் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஃபோன் கண்ட்ரோலு, மேப்பு, நேவிகேஷனு, ரேடியோ, மீடியா எல்லாமே இருக்குது. Jio 7 கொடுத்துருக்காங்க. Jio 7 வந்து 1 வருஷத்துக்கு ஃப்ரீ. இதுலேயே வந்து உங்களுக்கு காரோட எல்லா டீட்டெயில்ஸு, ADAS கண்ட்ரோலு எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வந்துடும். ஸோ இது வந்து டச்சும் ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஃபெதர் டச்சாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கோட ஏசி கண்ட்ரோல்ஸு, ரேடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் பட்டன்ஸில் கொடுக்குறாங்க. இது எதுவுமே டச் கிடையாது. எல்லாமே மெக்கானிக்கல் சிஸ்டம் பாப்அப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஏசி கண்ட்ரோலர் மட்டும் உங்களுக்கு வந்து டாகிள் சிஸ்டமில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு காப்பர் ரெட் ஃபினிஷிங்கில் வந்து இந்த டச் ஸ்க்ரீன் பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க. நல்லா ஏசி எண்டு டு எண்டு, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஏசி அப்படியே படர்ந்து இருக்குது ஃபுல்லாக. இதுவுமே வந்து ஓரளவுக்கு ஒரு டஃப் பிளாஸ்டிக் நல்லா இருக்குங்க, ஃபீல் குட்டாக இருக்குது. அங்கங்கே காரில் வந்து நிறைய அந்த பியானோ பிளாக், அதாவது அந்த கிளாசி பிளாக் சொல்லுவாங்கல்ல, அந்த கிளாசி பிளாக்கோட ஃபினிஷிங் நிறைய இடத்துல நம்மளால் காரில் பார்க்க முடியும். சீரியஸாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் மிரரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த டிம் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. பின்னாடியிலேருந்து வந்து கார் வந்து லைட் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கட் ஆஃப் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து இந்த டிம் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. எல்லா காரையும் நம்ம கேட்குற மாதிரி பேரானாமிக் சன்ரூஃபு ஒன் டச்சில். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய பேனராமிக் சன்ரூஃபு. ஃபஸ்ட் வந்து ஒரு ரெயினில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். கார் வந்து இந்த இவ்வளோ பெரிய பேனராமிக் சன்ரூஃப் கொடுக்கும் நான் எதிர்பார்க்கல. அகைன் டச்சுக்கு ஓகே, இதுவும் வந்து ஒரு ப்ரிட்டி டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து ஹைவேஸில் போகும்போது இதை போட முடியாது. ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற கார் ஜென்ரேஷனில் வாங்குறவங்க எல்லாருமே என்னங்க ஒரு பேனராமிக் சன்ரூஃப் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரிட்டா ஒரு பெஸ்ட் பேனராமிக் வந்து ஆட் ஆன் இதில் பண்ணியிருக்காங்க. 6 ஏர் பேக் இருக்கிற வண்டி. அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு வந்து சீட் பெல்ட்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்ஜஸ்டபிள் வந்து ஒரு நல்ல விஷயம். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் ரொம்ப டைட்டனாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 வேரியண்ட், ஆட்டோமேட்டிக் கிளச்சு, மேனுவல் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கிளஸ்டர் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஷன், 3 டைப்ஸ் ஆஃப் டிரைவிங் மோடு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மொத்தம் 6 இருக்குது. ட்ராக்ஷன் சிஸ்டமில் ஸ்னோ இருக்குது, மட் இருக்குது, சாண்ட் இருக்குது. அதே மாதிரி டிரைவ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எக்கோ மோடு இருக்குது, நார்மல் மோடு இருக்குது, ஸ்போர்ட் மோடு இருக்குது. டிரான்ஸ்மிஷன் அண்ட் வந்து பாட்டில் ஹோல்டர் பொசிஷனுக்கு நம்ம இப்போ வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சி டைப் போர்ட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் இந்த இடத்துல வந்துருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்குது. டிரைவ் அண்ட் ட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் பார்க்கிங் இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து ஆட்டோ ஹோல்டு இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வேணால் நீங்கள் லெவல் பண்ணி ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேயும் வந்து அதாவது இது வந்து டிரைவர் சீட்டுக்கான கண்ட்ரோல்ஸு, இது வந்து பிலியான் சீட்டுக்கான கண்ட்ரோல்ஸ். குரோமிக் பிளாக்ல வந்து ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பாட்டில் ஹோல்டர் வந்து உங்களுக்கு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் ஸ்போர்ட் மோடு வந்துட்டு டிரைவ் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் எங்கேயும் நீங்கள் மாற்றலாம். பட் ஸ்போர்ட் மோடு வந்து டக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா டிரைவிங்கில் இருக்கும்போது ஜஸ்ட் புஷ் இட் டு லெஃப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஸ்போர்ட் மோட் மாறிடும். அதாவது நீங்கள் ஹைவேஸில் போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஒரு க்ரூஸ் பண்ணணும், இதை பிடிச்சி இதை மாற்றி இங்கே தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் புஷ் டு லெஃப்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்போர்ட் மோட் மாறிடும். உள்ளே உட்கார கம்ஃபர்டபுள் பொசிஷன் இட் வாஸ் ஸோ குட். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள். இது வந்து இவ்வளோ தூரம் இழுத்துக்கலாம், இவ்வளோ தூரம் உள்ள தள்ளிக்கலாம், இவ்வளோ தூரம் வெளில இழுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்ட் கொடுத்துட்றாங்க. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸுக்கு 2 மெயின் திங் இருக்குது. லெவல் 2 ADAS ஆட் பண்ணிருக்காங்க. LVDA அப்படின்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த LVDAனா லீட் வெஹிக்கிள் டிபாச்சர் அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லீட் வெஹிக்கிள் டிபாச்சர் அலர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கும். இந்த கடையில் தான் நான் நீ பானிபூரி சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் எட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பிரேக் அடிச்சிருவாங்க. இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த LVDA ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பார்க்கலன்னா கூட ADAS வந்து
கரெக்டாக கணக்கு பண்ணி ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளை கனெக்ட் பண்ணி பிரேக் வச்சு நிறுத்திடும். நம்ம வேடிக்கை பார்ப்போம், நம்ம தூங்குவோம், கார் தூங்காது, கார் வேடிக்கை பார்க்காதுல்ல. 360 டிகிரி கேமரா அவைலபிள் இருக்கு. இது வந்து உங்க காரை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்தானே நடந்து போயிட்டு இருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி காட்டுது பாருங்க. நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சு உங்க காரை ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து டாப் வியூ காட்டுது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டாப் வியூ செட் பண்ணி காட்டிட்டு தான். இது வேணா நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். காரோட ஃப்ரண்ட் சைடு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பேக் சீட்ல போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, அட் லாஸ்ட் நம்ம வந்து பேக் சீட் வந்துட்டோம். ஒரு ஈஸி கெட்டின் வித் வைட் ஓப்பன் டோரு. லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெக் ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஹோல்டர், அதாவது மேக்சின் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் வருது. உங்களுக்கு இங்கேயும் வந்து ஒரு போஸ் ஸ்பீக்கர் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடுது. லுக் அட் த ஹெட் ரூம். ஒரு நார்மல் பர்சன் உட்காந்தாங்கன்னா இடிக்காத அளவுக்கு இருக்குது. இங்கே 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 யூஎஸ்பி, அதாவது யூஎஸ்பி கிடையாது, 2 சி டைப் பின்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வருது. இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மேகசைன் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 3 பேர் உட்காரலாம். பட் ஆனால் சென்டரில் உட்கார்றவங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் கிடையாது. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு கார்னர் சீட்டில் உட்கார்றவங்களுக்கு மட்டும்தான் ஹெட்ரெஸ்ட் வருது. சென்டரில் உட்கார்றவங்களுக்கு கிடையாது. 2 கப் ஹோல்டர் அண்ட் வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட், ஒரு நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷனு. எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்க முடியுது, ரோடு பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு குட் ரெஸ்டிங் பிளேஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்குது. 3 பேர் ஈஸியாக உட்காரலாம். இந்த இடத்துல பூட் ஸ்பேஸ் வந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடியும். சப்போஸ் வந்து இதையும் நீங்கள் படுத்து போட்டீங்க, நான் உட்காந்துருக்கிற சீட்டையுமே என்னால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு பறந்து விரிந்த ஒரு பூட் ஸ்பேஸ் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி 400 லிட்டர்ஸு. இது இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த 2 சீட்டை நீங்கள் ஏற்றி விட்டுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு சன் ஷேடு வந்து கொடுக்குறாங்க. சன் ஷேட் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேணால் எடுத்து விட்டுக்கலாம். விண்டோஸில் வந்து இந்த டிண்ட் ஓட்டுறது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி சன் ரூஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் பேக் சைட் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சன்னை மறைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் இருக்கும்ல. பட் ஆனால் பின்னாடி உட்காந்துருக்க எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி உங்களுக்கு சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சடன் பிரேக் ஒன்று நான் கொடுத்தேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது யார் கிராஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்கு சில்ட்ரன் கிராசிங் அஹெட் அப்படின்னு சொல்லுது. யாராவது வயசானவங்க கிராஸ் பண்ணாலுமே பிகாஸ் அது ஏன் அந்த சில்ட்ரன்ற வேர்டை யூஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஐயோ குழந்தை கிராஸ் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. பட் ஒரு சேஃப்டிக்காக அது வந்துட்டு சில்ட்ரன் கிராசிங் அஹெட். யார் கிராஸ் பண்ணாலும் ஒரு சைக்கிள் போனால் கூட சில்ட்ரன் கிராசிங் அப்படின்றது இது வீடியோ எடுக்கிறதா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிசிடி அந்த டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறது வந்துட்டு இன்ஜினோட ஒரு நல்ல கனெக்டடாக இருக்குது. அது வந்து அந்த கியர் சேஞ்சிங்கோ இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது டக்குன்னு கியர் மாறுறதோ அது வந்து ரொம்ப அந்த வண்டியோட டவுன் ஷிஃப்ட்டு அப் ஷிஃப்ட் வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரியாமல் ஒரு அழகான ஒரு பிளெண்டட் டிரான்ஸ்மிஷனில் அது அழகாக மாறுது. இப்போ நம்ம மாற்றினா கூட அவ்வளோ ஸ்மூத்தாக மாற்றுவோமான்னு தெரில. பட் ஆட்டோ கிளச் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. வண்டியோட ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருக்குங்க. எனக்கு வந்துட்டு இப்போ திருப்பும் போது சரி, முன்னாடி ஒரு வண்டி நிற்கும் போது சரி, யாராவது நடந்து போகிறாங்கங்கும் போது என்னால் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இல்லை. வண்டி எனக்கு நல்லாவே தெரியுது, முன்னாடி எவ்வளோ தூரம் என்னால் திருப்ப முடியும், இந்த கேப்பில் வண்டி போகுமா போகாதாங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு ஒருமே நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம ஸ்மோர்ட் மோடில் மாற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, மாறிடுச்சு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு. ஓகே, ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் என்னால் பார்க்க முடியுது வண்டியோட ஆக்சலரேஷனில். பட் ஆனால் சிட்டி மோடுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட் மோடு ஓட்டுறது அவ்வளோ ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். வண்டி சீருது அப்படியே. ஒரு மேடு பள்ளத்தில் ஏறும்போதோ இல்லை ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது ஒரு அந்த தட் எஃபெக்டே இல்லை, ஒரு ஸ்மூத்தான சஸ்பென்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த மேடு பள்ளத்துலலாம் ஓட்டுறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. அண்ட் பிகாஸ் ஆஃப் த சீட்டிங் பொசிஷன், கண்ட்ரோலு, வண்டியோட ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாமே பார்த்து செதுக்கியிருக்காங்க வண்டியில். வாவ்.
ஓகே, இவ்வளோ நேரம் நான் எடுத்த டேர்ன்ஸ் அண்டு கர்வ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வெயிட் தெரியல, என்னால் ஈஸியாக திருப்ப முடியுது. இது ஒரு இந்த வெஹிக்கிள் வந்து ஆல்ரெடி நாங்கள் 3 பேர் உட்காந்துருக்கோம். ப்ளஸ் நான் ஓரளவுக்கு ஒரு ஸ்போர்ட் மோடில் ஓட்டுறேங்கும் போது ஸ்டீரிங்கோட வெயிட் ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு தெரில, ஒரு ஈஸியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஏசி ஆஃப் பண்ணேன்னு எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. In 100 meters, make a U-turn if possible. Creta 2024 ஃபேஸ்லிஃப்ட்டை பற்றி, அதில் கொடுத்துருக்கிற சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ், அதோட டிசைனு, அதில் கொடுத்துருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த காரை வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்து Hyundai டி நகருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க தான் நம்ம இன்னைக்கு இந்த காரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹூண்டாயில் என்ன கார் நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே தரேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.